இதுக்கு பதில் சொல்லுங்க, ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காச்சும் சரியா இருக்கா? சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இப்போ ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். யாராவது நடத்தியிருக்காங்களா? சிறுதானியத்தை மட்டும் சாப்பிட்டு நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி, இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க, சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது. வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? வெந்தயம், ஆவாரம்பூ, முக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடி. கரெக்ட் தானே? கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட், சுகருக்கு மட்டும் இப்போ 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், நடைபயிற்சி, யோகா, மெடிடேஷன், மூக்கரட்டை கீரை, வெந்தயம், கருவேப்பிலை, நாவல் பழம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லி தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் பிரச்சனை, உடல் பருமன், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இந்த மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் எத்தனை வருஷம்? இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு யார் சொன்ன? நான் சொல்லலை. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி மாத்திரை போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகே.